ஜிமி வீடு கதையோட 3வது எபிசோட் இன்னைக்கு தொடர்கிறது. அவனது வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இடியாய் இறங்கியது சொக்கனுக்கு. ஏழை, வார்த்தை எல்லாம் மீறுது. நான் நினச்சா உன்னை இங்கேயே வெட்டி புதைச்சிடுவேன், மிரட்டினான் சொக்கன். என்ன கொன்னுட்டு என்ன பண்ணுவ? 6 மணி ஆச்சுன்னா மறுபடியும் ஊருக்கு வெளியே போய் பதுங்கிடுவ, அதுதானே என்று சொல்லி சிரித்தான் நித்திலன். சுற்றியிருந்த அனைவர்கள் முன் செய்வதறியாது திகைப்புற போனான் சொக்கன். அதிர்ச்சியில் அப்படியே இருக்கையில் அமர்ந்தான். யார்கிட்ட என்னல்ல பேசுகிற? சொக்கனின் மற்ற அடியாட்கள் அவனை நோக்கி நகர்ந்தனர். அவனை விடுங்கல, அவன் சரியாத்தான் பேசுகிறான் என்றான் சொக்கன். பரபரப்பு கூடியது. தூரத்தில் இருந்த தம் பரம்பரை வீடான பஞ்சமி வீட்டை சில கணங்கள் பார்த்தான். சுதாரித்து கொண்டு பேச ஆரம்பித்தான் சொக்கன். ஏலை, ஒத்துக்கிறேன்ல, எனக்கு தைரியம் இல்லைதான். நீ தான் பெரிய சூரனாச்சே, உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். உன் பாட்டை முப்பாட்டை வாங்கின பூரா கடனையும் கழிச்சிட்டு இந்த ஊரில் இருக்கிற பாதி நிலத்தை உன் பேருக்கு எழுதி தரேன் என்றான் சொக்கன். நித்திலனுக்கு எதுவுமே புரியவில்லை. அதுக்கு பதிலாக நீ ஒரு நாள் அந்த பஞ்சமி வீட்டுக்குள்ளே போகணும், அதுவும் பஞ்சமி விளக்கு எரியிற அன்னைக்கு தான். அந்த ராத்திரி முழுக்க அந்த வீட்டில் தான் நீ இருக்கணும். நீ அங்கே வெளியே இருக்கிற எந்த மந்திர முடிச்சையும் கலட்டக்கூடாது. வீட்டுக்கு பின்புறமாக இருக்கிற மாடிப்படி வழியாக தான் வீட்டுக்குள்ளே போகணும். விடிஞ்சது தான் வெளியே வரணும். அதுவும் வெளியே வரப்போ என் ஐயனோட கைத்தடி அந்த அறைக்குள்ளே தான் இருக்குது, அதை எடுத்துட்டு தான் வரணும் என்றான் சாதுர்த்தியமாக. அனைவரும் அதிர்ந்தே போயினர். மேலும் தொடர்ந்தான் சொக்கன். ஒருவேளை நீ அந்த வீட்டை விட்டு வெளியே வராமல் போயிட்டா, இல்லை இந்த சவாலுக்கு நீ முடியாதுன்னு சொன்னாலோ உன் கடனை இப்போவே 5 மடங்கு ஆக்கிடுவேன். உன்னோட அடுத்த 10 தலைமுறை எங்களுக்கு அடிமையாகத்தான் இருக்கணும் என நயவஞ்சகமாய் வளைவிரித்தான் சொக்கன். நான் சிக்கி கொண்டது புரிஞ்சு விட்டது என்றான் நித்திலன். அவனது தாய் சொக்கனிடம் மன்னிப்பு கேட்குமாறு நித்திலனிடம் புலம்பினாள். குழப்பமடைந்தான் நித்திலன். யோசனையில் ஆழ்ந்தான். வாழ்க்கை தரும் வாய்ப்புகளிலிருந்து பின் வாங்குபவன்தான் உலகின் மிகப்பெரிய கோழை. தந்தையின் இந்த வார்த்தைகள் அவனுக்கு தெளிவு தந்தது. தயக்கம் தீர்ந்தது நித்திலனுக்கு. சுற்றியிருந்த தன் கூட்டத்தை ஒரு கணம் பார்த்தான். தலை நிமிர்ந்து தைரியமாய் கர்ஜித்தான். சவாலுக்கு நான் தயார் என்று. அனைவரிடமும் பரபரப்பு தீயாய் பற்றி கொண்டது. இதுதான் நானும் எதிர்பார்த்தேன். கணக்கு புள்ள, அந்த பத்திரத்தை தயார் பண்ணிட்டு அவன்கிட்ட கை நாட்டு வாங்கிடல என்றான் சொக்கன். அனைவர் முன்னிலையில் ஒப்பந்தம் போடப்பட்டது. இருவரும் ரேகைகள் அதில் பதிவிட்டனர். அடுத்த பஞ்சமி தினத்துக்கு இன்னும் 14 நாள் இருக்குல்ல, அன்னைக்கு சந்திப்போம் என்று அங்கிருந்து விடைபெற்றான் சொக்கன். அவனது தாய் நித்திலனை அழுது திட்டிக் கொண்டிருந்தாள். உனக்கு எதுக்குடா இந்த வேண்டாத வேலை? வர்றது தேய்பிற பஞ்சமி நாள். அந்த பஞ்சமி செத்து போன தினடா. ரொம்ப உக்கிரமாக இருப்பா. உள்ளே போய் உனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நான் என்னடா பண்ணுவேன்? பதறினாள் அஞ்சுகம். அவன் திரும்ப வருவான், அவனை திட்டாத. குரல் வந்த திசையை நோக்கி அனைவரும் திரும்பினர். பெரியவர் சதாசிவம் வார்த்தைகள்தான் அவை. ஐயா, நீங்களுமா? என் பையன் உசுரோடு விளையாடுறீங்க, அஞ்சுகம் பரிதவித்தாள். உன் பையன் சாதாரணமான ஆள் இல்லை. நம்ம எல்லோரையும் இவனுங்க கிட்ட இருந்து காப்பாற்ற போகிறவன். நான் சொல்கிறேன், உன் பையன் அந்த பஞ்சமி வீட்டிலேருந்து திரும்ப வருவான் உயிரோடு என்றார். இந்த வார்த்தைகள் நித்திலனுக்கு மனதளவில் பலம் சேர்த்தது. உன்னை மாதிரி ஒருத்தன் தான் நான் 13 வருஷமாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன். சபாஷ் நித்திலா. சுற்றியிருந்த அனைவரும் எதுவும் புரியாமல் தவித்தனர். நீ அந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த பஞ்சமியோட கதையை தெரிஞ்சுக்கோ. பஞ்சமி யார்? ஏன் அந்த வீட்டில் செத்து போனா? அவளை கொன்னவங்க யார்? இப்போ ஏன் அந்த வீட்டில் அவள் ஆவியாக இருக்கான்னு எல்லாமே நீ தெரிஞ்சுக்கணும் என்றார் பெரியவர். இதற்காகவே காத்திருந்த நித்திலனுக்கு ஆர்வம் தலைக்கேறியது. பஞ்சமியின் கதையை சொல்ல ஆரம்பித்தார் பெரியவர். 30 ஆண்டுகளுக்கு முன்பு பலதரப்பட்ட மக்கள்கள் வாழ்ந்த ஊர் தான் இந்த நாகலாபுரம். இங்கு வணிகன் கண்ணப்பனுக்கு மகளாக பிறந்தாள் பஞ்சமி. வளர்பிறை பஞ்சமி தினத்தில் பிறந்ததால் அவளுக்கு பஞ்சமி என்றே பெயர் வைத்தனர். தாய் சிறுவயதிலேயே இறந்ததால் தந்தையின் அரவணைப்பில் வளர்ந்து வந்தாள். சிறுவயது முதலே பஞ்சமியிடம் அழகும் அறிவும் நிறைந்திருந்தது. சிறு வயதில் நாட்டியம் கற்றுக்கொண்டு அரங்கேற்றமும் செய்தாள். அவ்வூர் திருவிழாக்களில் பஞ்சமியின் நாட்டியம் தவறாமல் இடம்பெற்று வந்தது. சாதிய ஏற்றத்தாழ்வு நிறைந்திருந்த அவ்வூரில் சுற்றியிருக்கும் மக்கள் அனைவரிடமும் சகஜமாக பழகுவதையே அவள் விரும்பினாள். ஒரு முறை தன் வயதுடைய தோழிகள் 2 வலுக்கட்டாயமாக தன் வீட்டிற்கு அழைத்து வந்தாள் பஞ்சமி. ஆனால் அவர்கள் வீட்டிற்குள் நுழையாமல் வாசலிலேயே நின்றனர். தன் தந்தையிடம் அவர்களை உள்ளே அழைக்குமாறு முறையிட்டாள் பஞ்சமி. நாம கூப்பிட்டாலும் அவங்க உள்ளே வரமாட்டாங்கம்மா, அவங்க யாருன்னு அவங்களுக்கு தெரியும். நீ இதெல்லாம் போக போக புரிஞ்சுப்ப பஞ்சமி என்றார் அவளது அப்பா. நீ கூப்பிட்டு வந்ததால் அவங்களுக்கு சாப்பாடுக்கு ஏதாவது நான் தர சொல்கிறேன். இனிமே இவங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரக்கூடாது. முதல்ல இவங்க கூட பழகிறத நிறுத்திடு என கண்டித்தார் தந்தை.
அவர்களுக்கு வீட்டின் வாசலுக்கு வெளியே உட்கார வைத்து உணவு பரிமாறப்பட்டது. தீண்டாமையின் இந்த நிகழ்வு அவள் மனதில் சிறு வயதிலேயே அழுத்தமாய் பதிந்தது. அன்றிலிருந்து அவ்வூரில் நடக்கும் அனைத்து சாதிய ஏற்றத்தாழ்வுகளும் அடக்குமுறைகளும் அவளது கண்களுக்கு தெரிய ஆரம்பித்தது. அவள் வழக்கம் போல அனைவரிடமும் சகஜமாகவே பழகி வந்தாள். வருடங்கள் கடந்தது. படிப்பு முடிந்து திருமணத்திற்கு வரன் பார்க்க ஆரம்பித்தனர் பஞ்சமிக்கு. எதிர்பார்த்தது போலவே பக்கத்து ஊரில் செல்வந்தரின் மகனுக்கு பஞ்சமியை பேசி முடித்தனர். ஆனால் பஞ்சமிக்கு தான் இந்த ஊரை விட்டு செல்லும் முன் இம்மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்ய வேண்டும் என்னும் நினைப்பு இருந்தது. பெரும்பாலான மக்கள் ஜமீன்தார்களின் நிலங்களில் அடிமையாய் வேலை செய்வதை கண்டால் அவர்கள் எவ்வளவு உழைத்தும் அவர்கள் வாழ்க்கை தரம் சிறிதும் மாறாமல் இருப்பது கண்டு வருந்தினாள். இதனை மாற்றியே தீர வேண்டும் என பல நாட்களாய் யோசித்து கொண்டிருந்தாள். கடைசியில் அவளுக்கு ஒரு யோசனை தோன்றியது. அன்றைய தினத்தில் அம்மாகாணத்தின் ஆட்சியராயிருந்த ஆங்கிலேய துரைக்கு கடிதம் ஒன்று எழுதினாள். அதில் ஜாதிய கொடுமைகள் ஒடுக்கப்பட்டு சமூகத்தின் அடிமட்டத்தில் இருக்கும் மக்கள் முன்னேற ஊரை சுற்றி இருக்கும் பயிரிடப்படாத விளைநிலங்கள் இம்மக்களுக்கு வழங்க வேண்டும் எனவும், மேலும் இவ்வாறு செய்தால் அரசுக்கு வருவாய் இரட்டிப்பாகும் எனவும் குறிப்பிட்டிருந்தாள். இக்கடிதம் ஆட்சியரை வியப்பில் ஆழ்த்தியது. பஞ்சமியை நேரில் அழைத்து பேசியது ஆங்கிலேய அரசு. சில வாரங்களுக்கு பின் ஆங்கிலேய அரசு புதிய சட்டம் ஒன்றை அமல்படுத்தியது. அதன்படி ஊரெங்கும் உபயோகத்தில் இல்லாமல் இருக்கும் விளைநிலங்கள் யாவும் உடனடியாக அரசு கட்டுப்பாட்டின் கீழ் வருவதாக அறிவித்தது. மேலும் இந்த நிலங்கள் யாவும் குறிப்பிட்ட ஒடுக்கப்பட்ட இன மக்களுக்கு இலவசமாக வழங்கப்படும் எனவும், அவர்கள் இதில் வீடு கட்டி கொண்டோ அல்லது பயிரிட்டோ உபயோகித்துக் கொள்ளலாம் எனவும், இந்த நிலங்களை 10 வருடத்திற்கு எவரிடம் விற்க முடியாது எனவும், மேலும் இவ்வாறு இலவசமாக வழங்கப்படும் நிலங்கள் யாவும் இந்த யோசனை அளித்த பஞ்சமியின் பெயரால் பஞ்சமி நிலம் என்றே அழைக்கப்படும் எனவும் அறிவித்தது. இந்த சட்டம் அந்த மாகாணம் முழுவதும் செல்லும் எனவும் அறிவிக்கப்பட்டது. பஞ்சமியின் கனவு நிறைவேறியது. ஊரை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடியது பஞ்சமியை. அம்மாகாணத்தின் ஜமீன்தார்களின் வெறுப்புக்கு ஆளானாள் பஞ்சமி. இந்த அறிவிப்பால் அவளுக்கு நிச்சயித்திருந்த திருமணமும் நின்று போனது. ஆயினும் அவளது தந்தை அவளை நினைத்து மிகவும் பெருமைப்பட்டார். நாகலாபுரத்தைச் சேர்ந்த குறிப்பிட்ட மக்களுக்கு இலவசமாக பஞ்சமி நிலம் வழங்கப்பட்டது. பயிரிடுவதற்கான மூலதனம் தேவைப்பட அதனை தானே தர முன்வந்தார் பஞ்சமியின் தந்தை. அடிமை வாழ்க்கை வாழ்ந்த அந்த மக்கள் முதல் முறையாக தங்கள் சொந்த நிலங்களில் பயிரிட்ட ஆத்ம திருப்தியை பெற்றனர். அவ்வருடம் விளைச்சலும் அமோகமாகவே அமையவே ஆனந்த கண்ணீர் நனைந்தனர் அம்மக்கள். பஞ்சமி தெய்வமாய் தெரிந்தால் அவர்களுக்கு. அம்மக்கள் மெல்ல தங்கள் பரம்பரை கடனை அடைக்கவும் ஆரம்பித்தனர். இது அவ்வூர் ஜமீன் வரதனை கலக்கமடைய வைத்தது. ஜமீன் நிலங்களில் வேலை செய்து வந்த ஆட்களின் எண்ணிக்கையும் குறைந்து கொண்டே போனதால் இது மேலும் அவரை கோபமூட்டியது. சரியான தருணத்திற்காக காத்திருந்தனர் வரதனை போலவே மற்ற ஜமீன்தார்களும். 2ஆம் வருடம் வழக்கம் போலவே பயிரிட்டனர் அம்மக்கள். பிரச்சனை ஆரம்பித்தது. இம்முறை கோடைக்கால பருவமழை பெய்ய தவறியது. கலக்கம் அடைந்தனர் மக்கள். சிலர் நஷ்டம் அடைந்ததால் பரிதவித்து போயினர். பஞ்சமியின் வார்த்தைகள் அவர்களை நல்வழிப்படுத்தியது. இம்முறை கையில் இருந்த அனைத்தையும் விற்று பயிரிட்டனர் அம்மக்கள். மீண்டும் பருவமழை பொய்த்தே போனது. ஊரெங்கும் வறட்சி நிலவியது. பஞ்சமி செய்வதறியாது தவித்தாள். ஆங்கிலேய அரசு மக்களுக்கு வறட்சி நிவாரண உதவிகளை வழங்க வேண்டும் என கடிதம் எழுதினாள். ஆனால் ஆங்கில அரசு இதனை கண்டு கொள்ளவே இல்லை. இதனை பயன்படுத்தி கொண்ட ஜமீன்தார்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டனர். அதன்படி இலவசமாய் கிடைத்த பஞ்சமி நிலங்களை தங்களிடம் ஒப்படைப்பவர்களுக்கு அவர்கள் வாங்கிய கடனில் குறிப்பிட்ட பகுதி கழிக்கப்படும் என்றும், மேலும் தங்களது நிலங்களில் வேலை பார்ப்பவர்களுக்கு ஒருவேளை உணவு வழங்கப்படும் எனவும் அறிவித்தனர். இந்த அறிவிப்பு மக்களை பெரிதும் ஈர்த்தது. பலரும் ஜமீன்தாரிடம் தங்களது நிலத்தை ஒப்படைத்து சரணடைந்தனர். பஞ்சமி எவ்வளவோ கெஞ்சி பார்த்தும் இம்முறை பலனில்லாமல் போனது. பஞ்சமி நிலங்களை விற்கக்கூடாது என்ற சட்டம் அவளுக்கு நினைவுக்கு வந்தது. ஆதாரங்களை திரட்டி அரசுக்கு கடிதம் எழுதி வைத்திருந்தாள். அச்சமயம் திடீரென பஞ்சமியின் தந்தை காணாமல் போனார். ஊரெங்கும் தேடியும் கிடைக்காததால் பதறிப்போனாள் பஞ்சமி. ஜமீன் வரதனிடம் இருந்து பஞ்சமிக்கு ரகசிய அழைப்பு வந்தது. தன்னை மறுநாள் மாலை வந்து சந்திக்க வேண்டும் எனவும், பஞ்சமி நில ஆதாரங்களை தன்னிடம் கொடுத்தால் அவளது தந்தையை உயிரோடு விடுவதாகவும் தெரிவித்திருந்தான் வரதன். அதிர்ச்சியடைந்தாள் பஞ்சமி. வேறு வழியின்றி ஒப்புக்கொண்டாள். மறுநாள் தேய்பிறை பஞ்சமி தினம் மாலை ஜமீன் வீட்டை சென்றடைந்தாள். உனக்காகத்தான் காத்திருந்தேன், வா பஞ்சமி என்றான் வரதன். என்னோட அப்பாவை எங்கே வச்சிருக்கீங்க? கேள்வியோடு ஆரம்பித்தாள் பஞ்சமி. அவர் சரியான இடத்துல தான் இருக்காரு.
முதல்ல உன்கிட்ட இருக்கிற ஆதாரத்தை எல்லாம் என்கிட்ட கொடுத்தா தான் இங்கே எல்லாமே நடக்கும் என்றான் வரதன். கையில் வைத்திருந்த கடிதத்தையும் ஆதாரங்களையும் அவரிடம் அளித்தாள். வாங்கி அதை பார்த்துவிட்டு, இவ்வளோதானே, எல்லாம் முடிஞ்சது இப்போ, அனைத்தையும் கிழித்து சுக்குநூறாக வீசினான். தன் ஆட்களில் ஒருவனை அழைத்து பஞ்சமியின் தந்தையை அழைத்து வருமாறு கட்டளையிட்டான். பஞ்சமிக்கு உணவு கொண்டு வருமாறு இன்னொருவனை பணித்தான். அவள் வேண்டாம் என்பது போல் கையசைக்க, எங்கள் வீட்டுக்கு வந்த யாரையும் நான் சாப்பிடாமல் அனுப்பியதே இல்லை, நீ தாராளமாக சாப்பிடலாம் என்றான் வரதன். தயங்கியபடியே சாப்பிட ஆரம்பித்தாள் பஞ்சமி. சில கணங்கள் அமைதியாய் சென்றது. பின் பேச ஆரம்பித்தான். உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா இவனுங்களுக்கு உதவி பண்ணுவ? இவனுங்க எத்தனை தலைமுறையாக எங்களுக்கு அடிமையாக இருக்கானுங்கன்னு உனக்கு தெரியுமா? இன்னமும் எத்தனை தலைமுறை எடுத்தாலும் எங்கள் காலுக்கு கீழே தான் இவனுங்க கிடக்கணும். இதுதான் இவனுங்களோட தலைவிதி. உன்ன மாதிரி எத்தனை பேர் வந்தாலும் இங்கே எதுவும் எங்களை தாண்டி நடக்காது என சத்தமாய் பேசிக்கொண்டே திடீரென என்று எழுந்து கையில் இருந்த கைத்தடியால் ஓங்கி பஞ்சமியின் முகத்தில் அடித்தான் வரதன். தூர போய் விழுந்தாள். அவளது சிவந்த முகத்தில் இருந்து ரத்தம் வெளியேறி கொண்டிருந்தது. உன்னோட அப்பனை நேத்தே வெட்டி கொன்னுட்டு என் வீட்டுக்கு பின்னாடி இருசக்கர தோட்டத்தில் புதைச்சிட்டேன். இன்னைக்கு உன்னோட முறை என்றான் வரதன். இந்த வார்த்தைகளை கேட்டதும் பஞ்சமியின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தோடியது. இந்த பாவம் உங்களை சும்மா விடாது, உங்கள் வம்சத்தை கடைசி வரைக்கும் இந்த பாவம் துரத்தும் என திணறி திணறி பேசினாள். உணவில் விஷமும் கலந்திருந்ததால் அவளால் மேற்கொண்டு பேசவும் முடியாமல் தவித்தாள். சத்தமாய் சிரித்தான் வரதன். பாவமா? இங்கே பல வருஷமாக நாங்கள் இதைத்தான் செஞ்சுட்டு இருக்கோம். நாங்கள் நல்லாத்தானே இருக்கோம், கடவுள் எங்களை நல்லாத்தானே வச்சிருக்காரு. அப்படியே பார்த்தாலும் பாவம் பண்ணது அவங்க தான் என அகங்காரத்துடன் கூறினான் வரதன். உங்களை சும்மா விடமாட்டேன், இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் பதில் சொல்லியே தீரணும் என சொல்லிக்கொண்டே மூர்ச்சையானாள் பஞ்சமி. அவளது உயிர் உடலை விட்டு பிரிந்தது. இந்த பஞ்சமியோட பணத்தை கொண்டு போய் தூரத்தில் இருக்கிற கிணத்து பக்கத்தில் புதைச்சிடுங்கடா என கட்டளையிட்டான் வரதன். அவனது கட்டளைப்படி பஞ்சமியின் உடல் கிணற்றின் அருகே புதைக்கப்பட்டது. பஞ்சமியின் இறப்பு நாகலாபுரம் மக்களை மிகப்பெரிய துயரத்தில் ஆழ்த்தியது. அவர்களால் வருத்தப்படுவதை தவிர வேறு எதுவும் செய்ய முடியாமல் போனது. பஞ்சமியின் இறந்த 5ஆம் நாள் மிகப்பெரிய வறட்சி ஏற்பட்டது. இதனால் ஜமீன்தார்களின் கை ஓங்கியது. வெறும் ஒரு கூடை கேழ்வரகும் சோளமும் தந்து நாகலாபுரத்தின் அனைத்து பஞ்சமி நிலத்தையும் கைப்பற்றினான் வரதன். ஒரு முறை நிலத்தை பார்வையிடச் சென்ற வரதன் பஞ்சமியை புதைத்த கிணற்றின் அருகே செல்லும்போது கால் தடுமாறி அதே கிணற்றில் விழுந்து உயிரிழந்தான். ஜமீன் குடும்பம் அதிர்ச்சியில் உறைந்து போனது. இதன் பிறகு நிலைமை மிகவும் மோசமடைந்தது. பஞ்சமி இறந்த 8ஆம் நாள் வறட்சி மிகப்பெரிய பஞ்சமாய் நாகலாபுரத்தில் உருவெடுத்தது. மக்கள் உணவு கிடைக்காமல் கொத்து கொத்தாய் இறக்க ஆரம்பித்தனர். பலரும் உணவுக்காக சண்டையிட்டு மடிந்தனர். தொற்று நோய்களும் பரவ ஆரம்பித்து நூற்றுக்கணக்கான மக்கள் இறந்தனர். ஊரெங்கும் பிணக்குவிலாய் தென்பட்டது. பஞ்சமியின் வார்த்தைகளை கேட்காததால் பஞ்சமியின் ஆவி நாகலாபுரத்தை பழிவாங்குவதாக மக்கள் நினைத்தனர். இதனால் நாகலாபுரத்தை விட்டு மக்கள் பெருமளவில் வெளியேறினர். கிட்டத்தட்ட 2/3 பங்கு மக்கள் நாகலாபுரத்தை விட்டு வெளியேறினர். ஜமீன் குடும்பத்திடம் கடன்பட்டிருந்தவர்கள் மட்டும் ஊரை விட்டு வெளியேற தடை விதிக்கப்பட்டிருந்தது. நாகலாபுரத்தில் ஏற்பட்ட பஞ்சம் மற்ற பகுதிகளுக்கும் பரவ ஆரம்பித்தது. நிலைமையை உணர்ந்த ஜமீன் குடும்பம் மாந்திரிகர்களின் உதவியை நாடியது. இறந்து போன பஞ்சமியின் ஆவி மிகவும் கோபத்தில் இருப்பதால் தான் இவ்வளவு பிரச்சனைகள் என அவர்கள் தெரிவித்தனர். இதனை சரி செய்ய பஞ்சமியின் உடலை மீண்டும் தோண்டி எடுத்து எரிக்க வேண்டும் எனவும், அந்த சாம்பலை அருகில் இருக்கும் ஆற்றில் கரைக்க வேண்டும் எனவும், சாம்பலை முழுமையாக கரைத்தால் மட்டுமே பஞ்சமியின் ஆவி அமைதி அடையும் எனவும் தெரிவித்தனர். இந்த பொறுப்பு ஜமீன் குடும்பத்தில் வேலை பார்த்த 3 பேரிடம் ஒப்படைக்கப்பட்டது. சொன்னபடியே அந்த கிணற்றின் அருகே இருந்த பஞ்சமியின் உடலை தோண்டி எடுக்கப்பட்டு எரியூட்டப்பட்டது. பஞ்சமியின் சாம்பலை 3 சிறிய பானைகளில் எடுத்துக்கொண்டு ஆற்றில் கரைக்காமல் நேராக அங்கிருந்த ஜமீன் வீட்டிற்கு கொண்டு வந்தனர். ஆம், அம்மூவரும் பஞ்சமியின் இறப்பிற்கு பழி வாங்குவதற்காக காத்து கொண்டிருந்தவர்கள். நேராக ஜமீன் வீட்டிற்குள் நுழைந்த அவர்கள் ஆளுக்கு ஒரு புறமாய் சென்று பஞ்சமியின் சாம்பலை வீடு முழுவதும் தூவ ஆரம்பித்தனர். எங்க பஞ்சமியை கொன்னுட்டு எங்க நிலத்தையும் பிடுங்கிட்டு நீங்க மட்டும் எப்படிடா சந்தோஷமாக இருக்கலாம்? இனி உங்களை பஞ்சமியை பார்த்துப்பா என ஒருவன் சத்தமிட்டு கொண்டே வீட்டின் அனைத்து பகுதிகளிலும் தூவி கொண்டிருந்தான். வரதனின் மனைவி சத்தம் எழுப்ப சுற்றியிருந்த பணியாட்கள் வருவதற்குள் அம்மூவரும் வீட்டிலிருந்து தலைமறைவாகினர். ஜமீன் குடும்பம் உயரை கையில் பிடித்து கொண்டு இரவோடு இரவாக நாகலாபுரத்தை விட்டு வெளியேறியது. மறுதினம் அந்த மூவரையும் தேடி கண்டுபிடித்து கொண்டு குவித்தனர் ஜமீன் ஆட்கள்.
மீண்டும் மாந்திரிகர்களின் உதவியை நாடியது ஜமீன் குடும்பம். அந்த வீட்டை ஒரு கணம் பார்த்த அவர்கள் பஞ்சமியின் சாம்பல் அந்த வீட்டினுள் கலந்து விட்டதால் இனி எதுவும் செய்ய முடியாது என கூறி வீட்டையும் பூட்டினர். அந்த ஜமீன் வீட்டின் அனைத்து கதவுகளும் பூட்டப்பட்டு கதவுகளில் மந்திரித்த முடிச்சுகள் கொண்ட கயிறுகள் கட்டப்பட்டது. இதன் பின்புதான் அங்கு ஏற்பட்டு இந்த பஞ்சத்தின் தாக்கம் படிப்படியாக குறைய ஆரம்பித்து இயல்பு நிலை மெல்ல திரும்பியது. இருப்பினும் அன்றிலிருந்து சரியாக பஞ்சமி தினத்தில் முதல் முறையாக அந்த பூட்டிய வீட்டின் மேல்தள அறையில் இருக்கும் விளக்கு எரிய ஆரம்பித்தது. மக்களும் ஜமீன் குடும்பத்தினரும் பதறினர். விளக்குகள் சரியாக பஞ்சமி தினங்களில் மாலை 6 மணிக்கு மேல் எரிய ஆரம்பித்தது. இதனால் ஜமீன் குடும்பத்தினரும் மாலை 6 மணிக்கு மேல் நாகலாபுரத்தில் தங்குவதில்லை. இதுதான் இந்த பஞ்சமி வீட்டோட கதை என்று சொல்லி முடித்தார் பெரியவர் சதாசிவம். நீ இப்போ அந்த வீட்டுக்குள்ளே தான் போறேன்னு வரதனோட பையன் சொக்கன் கிட்ட சவால் விட்டிருக்க என்றார். நித்திலினை பயம் தொற்றி கொண்டது. பயப்படாத நித்திலா, அந்த பஞ்சமி நம்ம மக்களுக்கு நல்லது பண்ணணும் தான் நினைச்சா. ஆனால் நமக்கு தான் அது சரியா புரியல என தொடர்ந்தார். அவனது அருகில் சென்று காதில் மெதுவாய் சொன்னார், அந்த வீட்டில் இன்னொரு ரகசியம் இருக்குது. அதுதான் உன்னை அங்கே காப்பாற்றும். என்னால் இப்போதைக்கு வேற எதுவும் சொல்ல முடியாது நித்திலா. நீ அந்த வீட்டுக்குள்ளே போக தயாராயிரு என்றார். நித்திலினின் புருவங்கள் உயர்ந்தது. நீ உயிரோட வெளியே வந்துட்டா அது நம்ம மக்களுக்கு பெரிய நம்பிக்கையை தரும். நீ எல்லாமே உன் கையில் தான் இருக்கு என முடித்தார் பெரியவர். வெற்றி எப்பவும் சுலபமாக வராது. நம்ம தான் அதை துரத்தி பிடிக்கணும். தந்தையின் இந்த வார்த்தைகள் அவனது மனதில் ஓடியது.